பிளான் பண்ணணும், சீக்கிரமா வாங்கன்னு சொன்னா 2 தின்னி முட்டைகளும் எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. சோத்து முட்டைங்க வரட்டும். ஆடி அசைஞ்சு வரத பாரு. சொல்லுங்க அத்தை. ஆமா, உங்களுக்கு எப்ப வர சொன்னேன்? டைமிங் ரொம்ப முக்கியம், சீக்கிரமா வந்து தொலைங்கன்னு சொன்னா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேரும்? அது அதான் வந்துட்டோம்ல. ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னல. என்ன பிளான் அத முதல்ல சொல்லு. ஆமா அத்தை, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் என்ன பிளான்னு சொல்லுங்க. அப்படி வெச்சனா ஆள பாரு, வந்ததே லேட். இதுல உங்களுக்கு அதிகாரம் வேற. இங்க பாருங்க, நான் சொல்றத 2 பேரும் கவனமா கேளுங்க. இந்த பார்வதி இந்த ரூமுக்குள்ளதான் சாருவ பதுக்கி வச்சிருக்கா அப்படின்னு என்னோட இன்டெலிஜென்ஸ் மூலம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா கண்டுபிடிக்காம விட்டுறக்கூடாதுல்ல. அதான் நானே சுயமா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அத்தை, உங்க பிளான் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு பாப்போம். இப்ப நானும் சரோஜாக்காவும் வெளியில காவலுக்கு நிக்கணும். நீங்க உள்ள போய் சாருவ தேடும் போது சாரு வெளியில தப்பிச்சு வந்தா நாங்க வெடக்கோழிய பிடிக்கிற மாதிரி டக்குன்னு வளைச்சு பிடிக்கணும். கரெக்டா? இதுக்கு தானே இப்ப எங்களை வர சொன்னீங்க. போட்டேன்னா இப்ப கூட வெடக்கோழின்னு திங்கறத பத்தி உனக்கு நினைப்பில்ல? நீ ஒன்னும் என் பிளான கண்டுபிடிச்சு கிழிக்க வேணாம். இது என் பிளானே இல்ல. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. வந்துட்டா சொல்லுங்க. தனியா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். வனஜா, என்ன இது? அத என்ன இருக்கு இதுல? அட இருங்க, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இது எப்படி? ஐயோ, ஐயோ, பல்லெல்லாம் புடுங்கி இருக்கு. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. பாம்புன்னா படையே நடுங்குமே, நான் நடுங்காம எப்படி? வனஜா, எதுக்கு இந்த பாம்பு? இங்க பாருங்க, பார்வதி சாருவை இந்த ரூம்ல தான் வச்சிருக்காங்கிறது என்னமோ எனக்கு புரியுது. ஆனா அவளை கையும் களவுமா புடிச்சாகணும்ல. அதுக்குதான் இப்ப நான் இந்த பாம்ப பார்வதி ரூமுக்குள்ள விட போறேன். பாம்ப விட போறேன்னா அதுக்கப்புறமா கீழே போய் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு கத்த போறேன். எல்லாரும் எங்க எங்கன்னு தேடிட்டு ஓடி வருவாங்க. அப்போ ஆதி ரூமுக்குள்ளதான் பாம்பு போச்சு, அதை என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். எல்லாரும் உள்ள ஓடி போய் பாம்பை தேடி கடைசியா ஒளிஞ்சிருக்கிற சாருவை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வருவாங்களா? சாருவா அகிலா பார்த்தா என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பார்வதி அவ லெஃப்ட்ல இருந்து ரைட்ல விடுவாளோ, ரைட்ல இருந்து லெஃப்ட்ல விடுவாளோ, அது அவங்க மாமியார் மருமக பிரச்சனை. நமக்கு அதை பத்தி ஒண்ணும் தேவையில்ல. அதுல நாம தலையிடவும் வேணாம். இப்ப உங்களை நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேன்னா, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு அகிலா முன்னாடி ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியும் இந்த அருண ஆதியும் என்னையே தான் கண்கொத்தி பாம்பா பாத்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க எக்காரணத்தை கொண்டும் என்கிட்ட நெருங்காம நீங்க தான் அவனுங்களை பாத்துக்கணும். புரிஞ்சுதா? நேத்து நைட்டு ராமநாராயணன் படம் பார்த்து சீனை சுட்டுட்டு சுயமா சிந்திச்சிங்களா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? போட்டேன்னா பெரிய மைண்ட் வாய்ஸ்லாம் போட்டா மத்தவங்க காதுக்கு கேட்காம போடணும். புரிஞ்சுதா? வனஜா, அவளை விடு வனஜா. இங்க பாரு, இந்த பிளான் சூப்பரா இருக்கு. அத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காமிக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு தனி அறிவே வேணும். ஆமா, கரெக்ட் தான். அதுக்கெல்லாம் ரொம்ப அறிவு வேணும். சரியா சொன்ன. உங்க முகர கட்டைகள்லாம் வச்சுக்கிட்டு நான் இப்படி பிளான் பண்ணனே, அது தப்புதான். வேற வழி இல்ல. வாங்க, பிளான பாராட்டு. வந்துட்டா. யாராவது வராங்களா பாருங்க. பார்த்துட்டு யாரும் வரல. விடு வனஜா. ஐடியா.
பாருங்க, பாம்பு உள்ளே இருக்கட்டும், ம். பத்திரமா பாத்துக்கணும். ஓகே அத்தை, நாங்க பாத்துக்கிறோம். கீழே போய் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ம். ம்? ம். ஓகே அத்தை. ம். குடும்பமா குதூகலமா சாப்பிடுறீங்களா? அக்கா, அக்கா, பாம்பு, பாம்பு, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. ஐயோ, அக்கா, அக்கா சீக்கிரம் வாங்கக்கா. அக்கா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கக்கா. ஐயோ, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு. அக்கா, அக்கா சீக்கிரம் வாங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. அக்கா, அக்கா, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுக்கா, சீக்கிரம் வாங்க. பாம்பா? என்ன வனஜா சொல்ற? எங்க பாம்பு? ஆதி ரூம்குள்ள போறத பார்த்தேன். அதான்க்கா, காவலுக்கு 2 பேரை நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். வாங்கக்கா சீக்கிரம். அக்கா வாங்கக்கா, பாம்பு வந்திருக்குன்னு சொல்றேன்ல, வாங்க. நம்ம வீட்டுக்குள்ள பாம்பா? வாங்கக்கா, வாங்க சீக்கிரம், வாங்க எல்லாரும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ பயமா இருக்கே, என்ன ஆகும்னு தெரியலையே. வாங்க எல்லாரும் வாங்க, வாங்கக்கா, வாங்க வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஆதி ரூம்குள்ளேயே தான் போச்சு, நான் பார்த்தேன். கதவை மூடிட்டு வந்துட்டேன், உள்ளதான் இருக்கும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்கக்கா, வாங்கக்கா. பாத்தீங்களா, இங்கதான். இங்கேயா? அக்கா, அக்கா இல்லக்கா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நீங்க உள்ள போகாதீங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் உள்ள போய் பாக்குறேன். நீங்க இருங்க, நான் போறேன். நான் உயிரை பணம் வச்சுட்டு போறேன், உங்களுக்காக போறேன். இங்க ஐயோ ஐயோ, பாம்பு எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க போயிருக்கோம்? அக்கா தள்ளுங்க. இங்க இருக்குமா? இங்க இல்லையே. அப்போ எங்க? அக்கா இருங்கக்கா, நீங்க போகாதீங்க, இங்க இருங்க. கண்ணுக்கே தெரியல, அப்புறம் எங்க வந்து கடிக்கும்? இல்லக்கா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு தான் பயமா இருக்கு. இவ வேற. அங்கேயே நில்லுங்க, நான் பாக்குறேன். இதுக்குள்ள போயிருக்குமா? இந்த பக்கம் போயிருக்கோம். இங்க இல்ல. ஐயோ அக்கா. ஐயோ, சாரு ரூம்ல தான் இருக்கா. வனஜாமா கண்ணில் மட்டும் அவ பற்றவே கூடாது. அக்கா ஒருவேளை இந்த கபோர்டுக்குள்ள இருக்குமோ? பாக்கட்டுமா? நல்ல வேளை நான் விட்ட பாம்பு இங்க இல்ல. இங்க இல்லக்கா, அங்க பாக்குறேன். நான் தேடவா? இல்லக்கா வேணாம், நீங்க அங்க இருங்க, நான் பாக்குறேன். இங்கேயும் இல்ல. எங்க விழுந்திருப்பாவ? கண்டிப்பா இந்த ரூம்குள்ளதான் இருக்கா. நான் வந்து பாக்குறேன். அக்கா, அக்கா இங்க இருங்கக்கா, வராதீங்க, நான் போய் பாக்குறேன். அந்த பாத்ரூம்குள்ள இருக்கான்னு பாக்கட்டுமா? இருங்க, வந்துடாதீங்க. ப்ரோ, நம்மள மாட்டி வரதுக்கு சித்தி ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, பாத்துக்கலாம். பாம்பு எங்க போச்சு? அருண். ப்ரோ,
என்ன கரண்ட் போயிடுச்சு? ஐயோ, ஐஸ்வர்யா, நான் சாரு உங்ககிட்ட கூட்டு வரேன், நீ ஊரும் கூட்டு போயிடு. அக்கா சரியா? கரண்ட் வேற போயிருக்கு, எங்கேயும் நகர்ந்துடாதீங்க, பாம்பு இருக்கும். சாரு வா. ஐயோ அப்பா, இருட்டுல கண்ணு தெரியாம எங்க போய் இடிச்சுக்கிட்ட? அக்கா நான் இடிச்சுக்கலக்கா, எனக்கு கண்ணுல நல்லாதான் தெரியுது, யாரோ என்ன இடிச்சு தள்ள மாதிரி இருக்கு. யாரு? இது என்ன? யாரு இருக்கும்? அப்பா, கரண்ட் வந்துருச்சு. அக்கா ஒரு தடவை நான் எதுக்கும் உள்ள இருக்கான்னு பாத்துட்டு வரட்டுமா? நான் வந்து பாக்குறேன். வேணாம் வேணாம், நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். நீங்க வராதீங்க. சித்தி, என்னாச்சு? என்னாச்சு? அக்கா இது வரேன்க்கா. ஐயோ சித்தி, என்னாச்சு சித்தி? சித்தி என்னாச்சு? என்ன வனஜா, பாம்புன்னு பயந்து போய் தடுக்கி விழுந்தியா இல்ல கால் தடுக்கி விழுந்தியா? அதெல்லாம் இல்லக்கா, பவர் கட் ஆன போது யாரோ என்னை இடிச்சு தள்ளிட்டு ஊர்ன மாதிரியே இருந்ததுக்கா. அதான் அது யாருன்னு பார்த்தேன். யாரோ உன்னை இடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடிட்டாங்களா? இங்க நாங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கோம், என்ன கதை விடுறியா? சித்தி, பாம்பெல்லாம் எதுவும் இல்ல, பல்லி தவளை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பார்த்து நீங்க பயந்துருப்பீங்க. பல்லியா? என்னடே, பல்லிக்கும் பாம்புக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? பல்லி என்ன, பாம்பு என்ன இவ்வளவு குட்டியாவா இருக்கும்? இவ்வளவு பெருசா இருந்துச்சு. வனஜா, இத்தனை பேர் தேடிட்டு இருக்கோம், இவ்வளவு நேரமும் நம்ம கண்ணுல படாமையா இருக்கும்? அருண் சொல்ற மாதிரி வேற எதையோ பார்த்து பயந்திருக்க. சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. இருட்டுல நீ வந்து வேற எதையோ பார்த்து பாம்புன்னு நினைச்சிருக்க. அக்கா ஆதி, பார்வதி, ஒரு விஷயம் பண்ணுங்க. செக்யூரிட்டி கிட்ட நான் சொல்றேன், இந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்கம்மா. சரிம்மா. செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த ரூமை யூஸ் பண்ணுங்க. சரிம்மா, பாத்துக்கலாம். அது வரைக்கும் பக்கத்து ரூம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்க. சரி. வந்து சேரு. சாரு, சாரு. டேய் அருண். ப்ரோ, வாடா இங்க. என்ன சிரிச்சிட்டு ப்ரோ? என்ன ப்ரோ சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ப்ரோ சிரிச்சிட்டு இருக்க? ரிலாக்ஸா? பாத்ரூம்குள்ள சாரு இருக்கா? சாருவ உன் ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என் ரூம்லயா? ஆமாடா. சரி ஓகே ப்ரோ, ஆனா பாம்பு ரூம்குள்ள இருக்கே, அது என்ன பண்ண போற? பாம்பு இந்த ரூம்குள்ள தான் இருந்தது, ஆனா இப்ப இந்த ரூம்குள்ள இல்ல, சித்தி ரூம்ல இருக்கு. சித்தி ரூம்லயா? சித்தி ரூம்ல எப்படி ப்ரோ? நீ மெயின் ஆஃப் பண்ண போனல்ல? ஆமா.
அப்போன்னு பார்த்து பாம்பு இந்த கண்ணாடி பின்னாடி இருந்ததை நான் பார்த்துட்டேன். ஆ? நீ கரண்ட்டை கட் பண்ண கேப்ல அந்த பாம்பை புடிச்சிட்டு போய் சித்தி ரூம்ல போட்டேன். அசத்திட்டு ப்ரோ. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு சித்தி தூங்குன மாதிரி தான் இல்ல? ஆ. அந்த பாம்பை பார்த்து சாரு வெளியே ஓடி வருவான்னு எவ்வளவு அழகா பிளான் பண்ணி பாம்பை உள்ள போட்டேன். இந்த வீணா போன பவர் கட்டு வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுச்சு. கருமு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கரண்ட் ஆஃப் ஆன உடனே யாரோ என்னை இடிச்சு தள்ளிட்டு ஓடினாங்க. அது யாரா இருக்கும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. அத்தனை பேர் தேடியும் அந்த பாம்பு கிடைக்கல. நீங்க ரூமுக்குள்ள விட்ட பாம்பு எங்கத்த போயிருக்கோம்? இப்ப அதான் ரொம்ப முக்கியமாடி. பாம்பை பிடிச்சு நீனா பாலை ஊத்தப்புற வந்துட்டா கேள்வி கேட்க. அத்த சொல்லுங்க அத்த, பாம்பு எங்க போயிருக்கோம்? உமா, அத்த சொல்லுங்க அத்த, எங்க போயிருக்கோம்? நானே சாருவை பிடிக்க முடியலன்னு வெறுப்புல இருக்கேன். கேள்வி மேல கேள்வி கேட்ட அரைஞ்சிருவேன் அப்படியே. அத்த சொல்லுங்க அத்த, எங்க போயிருக்கோம்? ஏய் சும்மா இருடி. அது எங்க போயிருக்கோம்? என்ன ஆயிருக்கும்? உமா, யோசிக்கும் போது உசுங்கத அடிச்சிருவோம் உன்னை. அத எல்லா இடத்துலயும் பார்த்தோம். அப்புறம் எங்க போ? உமா சும்மா இருடி. எதுக்கு நீ உசுங்கிற? இப்போ மறுபடியும் பாரு. உசுவா? இப்போ பாவா அப்பாடா போயிடுச்சுக்கா. நீ இறங்கு. காணோம் தேடின பாம்பு இங்க இருக்கு. ஆனா ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சாரு எங்க போயிருப்பா? என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாணம் ஏற்பாடெல்லாம் இது வரைக்கும் என் வம்சத்திலேயே பண்ணாத அளவுக்கு இருக்கணும். ஓகே மேடம். அந்த ஏற்பாடையெல்லாம் பார்த்து எல்லாரும் அசந்து போகணும். அந்த அளவுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். சரிங்க மேடம். நாள் கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு எதுவும் அவசர கதியில பண்ண வேண்டாம். இன்னும் எத்தனை ஆட்களை வேணும்னாலும் கூப்பிட்டுக்கங்க. டைம் எடுத்து சூப்பரா பண்ணணும். உங்க கௌரவத்துக்கு எந்த குறைச்சல் இல்லாம சிறப்பா பண்ணிடலாம் மேடம். அப்புறம் மெனுல நான் சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கணும். அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடக்கூடாது. சரிங்க மேடம். சரி, நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ மேடம். ஹலோ. நீலாம்பரி, சொல்லு வனஜா. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு. நானே ஆக்சுவலி உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. அப்படியா? என்ன விஷயம்? எல்லாம் அந்த சாரு விஷயமாதான். பார்வதி அவ ரூமுக்குள்ள சாருவை ஒளிச்சு வச்சிருக்கிறதா நந்தினி கிட்ட சொன்னியாமே? ஆமா நீலாம்பரி, அது விஷயமா தான் உனக்கு இப்ப கால் பண்ணிருக்கேன். நீ சொன்ன விஷயம் கன்ஃபார்மா? அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தான் நானும் இவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா பண்ண முடியலையே. இந்த வீட்ல இருக்காங்களே அருண், ஐஸ்வர்யா எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த பிளானை கெடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இங்க பார் நீலாம்பரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகிலாக்கு தெரியாம இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான் என்னவா இருக்கும்னா, கல்யாணத்தன்னைக்கு சக்திக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ண விடாம சாருவை கூட்டிட்டு வந்து சக்திக்கு கட்டி வைக்கணுங்கிறதா எங்களோட மோட்டிவேஷனா இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம எதுவுமே செய்யாம இருக்கிறது நல்லா இருக்காது.
இங்க பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சு உன் பையனை நீ காப்பாத்திக்கோ. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் அகிலா வீட்டுக்கு வரேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். வெரி குட்.